தமிழக அரசியல் வரலாற்றில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் ஆளுமைகளும் மாறி மாறி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அன்றைய காலகட்டங்களில் சட்டமன்ற செயல்பாடுகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களின் பங்கேற்பு என்பது முற்றிலும் வேறுபட்டதான அரசியல் கலாச்சாரத்தை கொண்டிருந்ததாக காண முடிந்தது. அன்றைய காலகட்டத்தில் இருவரில் ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்று அவைக்கு வந்தால் மற்றொருவர் சபை நடவடிக்கைகளை பெரும்பாலும் தவிர்த்து வந்ததே அன்றைய காலங்களில் காண முடிந்தது. பெரும்பாலும் அவைக்கு வராமலே இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பழைய கட்சியின் முன்னாள் முதலமைச்சர். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பலரும் கூட்டங்களின் பொழுது தங்களுடைய வருகை பதிவை தவிர்ப்பதே தங்களின் பிரதான நிலைப்பாடாக வைத்திருந்ததையும் காண முடிந்திருந்தது. 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றியை பெற்று முதலமைச்சராக இருந்தபொழுது திமுக தரப்பிலிருந்து அதன் தலைவர் கருணாநிதி மற்றும் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அன்றைய சூழல்களில் சட்டமன்றத்திற்கு செல்ல விரும்பாத அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு அவைக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்திருந்தார். அதேபோல 1996ஆம் ஆண்டு முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி பொறுப்பேற்ற காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாய் இருந்த ஜெயலலிதா பெரும்பாலும் அப்படி சில நேரங்களில் கூட்டத்திற்கு வந்தாலும் பேரவை மாடத்திற்குள் வந்து வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு விட்டு உடனடியாக வெளியேறி விடுவார். இதுவே அவரது நிகழ்வின் பதிவுகளாக இருந்ததும் என்பதும் மறுப்பதற்கில்லை. இந்த நிலையில்தான் அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தொடர்ந்து குறிப்பாக 2006ஆம் ஆண்டும் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் முதலமைச்சராக கருணாநிதி பொறுப்பேற்று வெற்றி பெற்று ஆட்சி படத்தை அலங்கரித்த போதும் பெரும்பாலும் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கும் பொழுது மட்டும் ஆட்சி அதிகாரத்தை ருசித்தவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் வந்து அமரும் பொழுது பெரும்பாலும் கூட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து வந்ததையும் பல நேரங்களில் காண முடிந்தது. பெயரளவுக்கு மட்டும் அவைகளில் வந்து தங்களுடைய நிகழ்வின் பதிவுகளை பதிவு செய்ததோடு பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையில் தங்களுடைய செயல்பாடுகளில் பெரும்பாலும் எதிர்க்கட்சிகளாக தங்களுடைய உரிய பணிகளை ஆற்றுவதில் எதிரெதிரே அமர்ந்து அவையில் பல்வேறு விதமான காரசார விவாதங்களில் பங்கேற்பதையும் தவிர்த்து வந்ததையும் காண முடிந்தது. பெரும்பாலும் இந்த இரு பெரு தலைவர்கள் தங்களுடைய அரசியல் ஆளுமைகளின் அடையாளத்தை சட்டப்பேரவைகளில் காட்டுகிற பொழுது நிகழ்வுகளிலும் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கும் பொழுது முதலமைச்சர் நாற்காலியில் அமரும் பொழுது அணுகுகிற விதங்களும் அதேபோல் எதிர்க்கட்சி வரிசையில் அமரும்போது எதிர்கொள்ளுகிற விவாதங்களும் பங்கேற்கிற செயல்பாடுகளும் பெரும் பேசும் பொருளாகவும் இருந்தது என்பதை மறுப்பதற்கில்லை. விவாதங்களில் சந்திக்கும் வாய்ப்புகள் பல நேரங்களில் இல்லாமல் போனதான கடந்த கால வரலாறின் நிகழ்வுகள் பலவை இருந்தாலும் கூட பெயரளவில் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துவிட்டு அவை நடவடிக்கைகளுக்கும் பல சுவாரஸ்யமான விவாதங்களையும் சில காரணங்களுக்காக தவிர்த்து வந்த நிலைகளையும் காண முடிந்தது. ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்து விவாதிப்பதை விட பொது மேடைகளிலும் அறிக்கைகளின் மூலமாகவே தங்களின் அரசியல் விமர்சனங்களை முன்வைப்பதில் கடந்த கால தலைவர்கள் செயல்பட்டதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. சட்டமன்ற ஜனநாயகத்தின் மிக முக்கிய கூறுகளான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், கேள்விகளுக்கான நேரடி பதில்களும் கேள்விக்குறியாகி இருந்த நிலைகள் எல்லாம் தற்போது மாற துவங்கியிருப்பதை தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழல் களத்தில் பார்க்க முடிகிறது. தமிழக அரசியல் களத்தில் அந்த பழைய மரபுகள் முற்றிலும் தற்போது மாற துவங்கி முற்றிலும் ஒரு புதிய ஆரோக்கியமான ஜனநாயக முறைகள் வேரூன்ற துவங்கியிருப்பதையும் பலரால் வியப்பில் ஆழ்ந்து பார்க்க முடிகிறது. இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப மாநிலத்தின் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆகிய இருவருமே தினந்தோறும் தவறாமல் சட்டமன்ற அவைக்கு வருகை தந்து இருவரும் நேருக்கு நேராக அமர்ந்து கொண்டு அது மட்டுமின்றி சபை நாகரிகமான முறையில் நடைபெறுவதற்கு தங்களின் மேலான ஒத்துழைப்பை நல்குவதோடு அவையின் நடவடிக்கைகள் தொடங்கும் நேரம் முதல் அவை ஒத்திவைக்கப்படுவதோ அல்லது முழுமையாக முடியும் வரை இருக்கைகளை விட்டு நகராமல் சபை நடக்கும் ஒட்டுமொத்த நேரத்தையும் கவனித்து மிக சிறந்த முறையில் ஜனநாயக ரீதியான அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தளமாகவும் ஆளும் கட்சியின் முதலமைச்சராக இருக்கலாம். அதேபோல் எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் தற்போது தங்களின் அர்ப்பணிப்புடன் ஜனநாயக கடமைகளை ஆற்றி வருவது உள்ளபடியே உகந்ததாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. ஒருவரை ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்துக் கொள்வதும் குறைகளை சுட்டிக்காட்டுவது போன்ற ஜனநாயகத்தின் இயல்பான நிகழ்வுகள் அவைகளில் அரங்கேறினாலும் இருவரும் சபைக்கு தொடர்ந்து வந்து முழுமையாக அமர்வது பாராட்டுக்குரியதாகவே கருதப்படுகிறது. பல நீண்ட காலங்களுக்கு பிறகு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சமபலத்துடன் பொறுப்புணர்ச்சியுடன் சட்டமன்றத்தில் எதிர்கொள்ளும் இந்த முறைகளும் தமிழக அரசியலின் தரத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி வருவதையும் காண முடிகிறது. கடந்த கால கசப்புணர்வுகளையும் மோதல்களையும் கடந்து இன்றைய சட்டமன்றம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தளமாக தற்போது உருவெடுத்துள்ளதையும் காண முடிகிறது. தமிழக ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பலமாக கருதப்படும் ஜனநாயக கடமைகளை ஆற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் முன்னிலையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளும் தங்களின் ஜனநாயக கடமையை சட்டப்பேரவைக்குள் அவையின் மாண்புகளை காக்கும் விதத்திலும் எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு சிறந்ததோர் முன் உதாரணமாகவும் அமையும் விதத்திலும் தங்களின் செயல்பாடுகளை நிகழ்த்தி வருவதும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொன்னான மாற்றத்தின் அடையாளமான நிலையாகவே தற்போது காணப்பட்டு வருகிறது.